சுந்தரி சீரியல்ல சுந்தரி வச்சு கல்யாணம் எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்டு இருந்தோம். ஒரு வழியா சுந்தரி வச்சு கல்யாண வேலைகள்லாம் தடபுடலாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு, நம்ம சுந்தரி வந்து வச்சே கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தோம். ஆனா கடைசியில நம்ம சுந்தரி வந்து வச்சே கல்யாணம் பண்றதுக்கு சம்மந்தம் சொல்லிட்டாங்க. இப்ப கல்யாண வேலைகள்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. 2 வாரம் சேர போறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து சுவாக போட்டுருவான் சீரியலுக்கு அப்படின்னு நினைச்சா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, கார்த்திக் வந்து சுந்தரியும் வெற்றியும் சேரக்கூடாது அப்படிங்கறக்காண்டி சூழ்ச்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறான். சூழ்ச்சினா சும்மான சூழ்ச்சி, சாதா சூழ்ச்சிலாம் கிடையாது. தான் பிள்ளைய வச்சே பயங்கரமான ஒரு கேம் விளையாடுறான். சுந்தரி வச்சு கல்யாணம் நிக்கணும் அப்படின்னா தமிழ் பாப்பாவை நம்ம கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்றான் அப்படின்னா, தமிழ் பாப்பாவை கூட்டுட்டு ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைய கூட்டுட்டு காட்டுக்குள்ள வச்சுட்டு, சுந்தரி நீ உன் பிள்ளைய காப்பாத்தணும்னு நினைச்சுன்னா இங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம சுந்தரிக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலே வச்சு வந்து நிப்பார்ல. இப்போ தமிழ் பாப்பாவை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே வச்சு சுந்தரியும் சேர்ந்து காட்டுக்குள்ள போய் தமிழ் பாப்பாவை காப்பாத்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அங்க என்ன ஆகுது அப்படின்னா, கார்த்திக் வந்து வெச்சியை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். கொலை பண்ணிட்டா சுந்தரி வந்து வாழ்க்கையும் இல்லாம தனி ஆளா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வெச்சியை அடிக்க முயற்சி பண்றான். அடிக்கவும் செய்யறான். ஆனா நம்ம வச்சு அதை விடவும் மாசா ஃபைட்டிங்லாம் பண்றாங்க. எப்படியும் நம்ம வச்சு வந்து கார்த்திக் மண்டையில நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி அவனை வந்து திருத்திடுவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கார்த்திக் எப்படியும் நல்லா அடி வாங்க போறான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா தமிழ் பாப்பாக்கு ஏதாட்டும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அணுங்கிற கேரக்டர் கண்டிப்பா என்ட்ரி ஆவாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆல்ரெடி நம்ம அணு வந்து சுந்தரிட்ட குழந்தைய கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இவளை உன் பிள்ளையாவே வள, ஆனா இந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து நிப்பேன் அப்படிங்கிற டைலாக நம்ம அணு மேடம் சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க இல்லையா. இப்ப தமிழ் பாப்பாக்கு பிரச்சனை, கண்டிப்பா அணு வருவா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அணு கேரக்டர் வந்து நம்ம கார்த்திகை திருத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். திருத்துறது மட்டும் இல்ல, கார்த்திக்கு சரியான தண்டனை கிடைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.